ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் லெசனில் பார்ட் 2 ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 மேட்ரிசஸை நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் வித்வுட் வேஸ்டிங் ஆஃப் டைம் லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதில் நம்ம யாரோட மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்சஃபோட மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? ஐகார் அன்சஃபோட ப்ராடக்ட் மார்க்கெட் growth மேட்ரிக்ஸ். ஸோ அந்த மேட்ரிக்ஸ்லேயே தெரியும் அவங்க எந்த டூ ஃபேக்டர்ஸை வச்சு இந்த மேட்ரிக்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராபகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. எந்த 2 ஃபேக்டர்ஸு, எந்த 2 திங்ஸ் இதில் மேஜராக ப்ளே ஆகுது, எந்த 2 திங்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டை தான். ஓகேவா? ஸோ இந்த 2 திங்ஸை அனலைஸ் பண்ணுற விதமாக தான் இந்த ஐகார் அன்சஃப் அந்த மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடலாம். ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஓகேவா? டன். இப்போது அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் ஆக்சிஸில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸையும் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸில் நம்ம மார்க்கெட்டையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 2 திங்ஸ் வச்சு தானே அவங்க அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன லெவல்ஸ் எடுத்துக்கிறாங்க, எந்த 2 திங்ஸை வந்து அவங்க அனலைஸ் பண்ணணுன்ற லெவல்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ. ப்ராடக்டாக இருந்தாலும் பழைய ப்ராடக்ட் புது ப்ராடக்ட், மார்க்கெட்டாக இருந்தாலும் இப்போ பழைய மார்க்கெட் என்ன புது மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ எக்ஸிஸ்டிங்கை வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸிஸ்டிங் அண்ட் எக்ஸிஸ்டிங், அப்புறம் இங்கே லோவாக இருந்துச்சுன்னா நியூ அண்ட் இங்கே வந்து நியூ. ஓகேவா? இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் நியூ, எக்ஸிஸ்டிங் நியூ. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? டன். இப்போது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய ப்ராடக்டை எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்கள் ப்ராடக்ட்டும் சரி உங்கள் மார்க்கெட்டும் சரி ரெண்டுமே நீங்கள் ஓல்டு, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அமுல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அமுல் எடுத்துக்கிட்டேன் எக்ஸாம்பிள் அப்படின்னா அமுலோடது வந்து இட்ஸ் வெல் நோன் ஃபார் மில்க் டைரி ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ மில்க் தான் என்னுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். இது வந்து இந்தியா, ஆல் ஓவர் இந்தியா இதுதான் என்னோட எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் எங்கே? இந்தியாலையும் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் மில்க்குன்னு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போது என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா அது எந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணுவேன்? ரெண்டுமே எக்ஸிஸ்டிங். ஸோ மார்க்கெட்டும் எக்ஸிஸ்டிங் அப்போ இங்கே வரும், அண்ட் தென் ப்ராடக்ட்டும் எக்ஸிஸ்டிங். அப்போ எங்கே இது ரெண்டும் வந்து அலைன் ஆகுது? நம்மளுக்கு இங்கே தான் அலைன் ஆகுது. கரெக்டாக? ஸோ இங்கே தான் அலைன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னது வரும்? எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட். அப்போது இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? மார்க்கெட் பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டும் சரி எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டும் சரி, அப்போ ரெண்டுமே எக்ஸிஸ்டிங்கில் இருந்தால் மார்க்கெட் பெனிட்ரேஷன். ஓகே, டன். இப்போது மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங், மார்க்கெட் எக்ஸிஸ்டிங், ஆனால் ப்ராடக்ட் நியூ அப்படின்னா என்னென்னு அர்த்தம்? மார்க்கெட்டு எக்ஸிஸ்டிங்காக ஆனால் ப்ராடக்ட்டு நியூவா. அப்போ எங்கே அலைன் ஆகுது? இங்கே அலைன் ஆகுது. கரெக்டாக? அப்போ அதுக்கு பேர் என்னென்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஏன்னா ப்ராடக்ட் நியூவாக இருக்கனால ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, இப்போது சேம் நம்ம அதே ப்ராடக்ட்டே வச்சுக்கலாம். என்னது? அதே ப்ராடக்ட் மில்கே வச்சுக்கலாம். இப்போது நான் இந்த அமுலை இந்தியாவில் இல்லாமல் யூஎஸ்ஏ யூகேன்னு கொண்டு போனேன்னா அது என்னது? அப்போ அது மார்க்கெட் டெவலப்மெண்ட். அப்போது நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னது? ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் தான். மார்க்கெட் என்னது? மார்க்கெட் தான் நியூ. அப்போ எங்கே அலைன் ஆகுது? நம்மளுக்கு எங்கே டாட் ஆகுது? இங்கே. ஸோ அப்போது இது என்னது? மார்க்கெட் டெவலப்மெண்ட். சரியா? இப்போது என்னென்னா இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா என்னோட மில்கையே நான் மாற்றிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ப்ரோட்டீன் மில்க் ஆர் யோகர்ட், ஸோ இந்த மாதிரிலாம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்? டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் இதை மட்டும் டெவலப் பண்ணாமல் நான் அடுத்து எங்கே கொண்டு போகிறத? எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறேன். ஆஃப்ரிக்கா, யூகே,
வேறு என்ன ஆஸ்திரேலியா எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட்டும் டெவலப் ஆகுது, மார்க்கெட்டும் டெவலப் ஆகுது. திஸ் இஸ் நோன் ஃபார் டைவர்சிஃபிகேஷன். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ஓகேவா? அப்போது அன்சஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பாருங்க அப்படின்னா, உங்கள் ப்ராடக்டை பாருங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் ப்ராடக்ட்டு எக்ஸிஸ்டிங்கா இல்லை நியூவான்னு பாருங்கள். தென் செகண்டாக உங்கள் மார்க்கெட்டை பாருங்கள். எக்ஸிஸ்டிங்கா நியூவான்னு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணிடுவோம் அந்த கிரிட்டில்? இதை வச்சு நம்ம அந்த கிரிட்டில் மார்க்கெட் பெனிட்ரேஷனா, இல்லை ப்ராடக்ட் நியூவாக இருந்ததுன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டா, இல்லை மார்க்கெட் நியூவாக இருந்ததுன்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட்டா, இல்லை ரெண்டுமே நியூவாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிடுவோம். அப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் பெனிட்ரேஷனாக நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி என்ன வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருந்தால் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் என்னவாக இருக்கணும், மார்க்கெட் டெவலப்மெண்ட்னா என்ன ஆக்ஷன் இருக்கணும், அண்ட் தென் டைவர்சிஃபிகேஷனா என்ன ஆக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு என்னது ஃபைனல் பாயிண்ட். இப்போ நீங்கள் இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரெக்டாக புரியுதா? ஸோ அப்போது எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டில் இருக்கப்போ அது மார்க்கெட் பெனிட்ரேஷன். அப்போ அந்த மார்க்கெட் பெனிட்ரேஷன் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்னோட சேல்ஸ் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். என்னோட சேல்ஸ் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும். கரெக்டாக நான் என்னுடைய ப்ரைஸிங் காம்படிட்டிவாக மாற்றணும், கஸ்டமரை வந்து அதிகமாக யூஸ் பண்ண வைக்கணும். பிகாஸ் என்னது, நான் என்னோடய ஓல்டு ப்ராடக்ட்டை எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் தான் நான் என்ன பண்ணுறேன், முடிவு பண்ணிட்டேன். அப்போ நான் என்ன பண்ணணும், என்னோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதா முடிவு பண்ணணும். ஓகேவா? இது புரியுதா? ஓகே. இப்போது எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டாக இருந்தால் ஓகே, இதே நியூ மார்க்கெட்டாக இருந்தால் அப்போ அதுக்கு பேர் என்ன, அப்போ அதுக்கு பேர் மார்க்கெட் டெவலப்மெண்ட். அப்போ அந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ என்னுடைய ஓல்டு ப்ராடக்ட்டை தான் நான் என்ன பண்ணுறேன், என்னோட மில்கை தான் நான் என்ன பண்ணுறேன், சேம் நான் யூஎஸ்ஏக்கு கொண்டு போகிறேன். அப்போ என்னோட ஓல்டு ப்ராடக்ட்டை தான் என்ன பண்ணுறேன், நியூ மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறேன். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிறைய ஜாகிரபிக்கல் ரீஜியன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மார்க்கெட் தானே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம நிறைய ஜாகிரபிக்கல் ரீஜியன்ஸை என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அங்கே அவங்களுடைய கல்ச்சர்ஸ் எப்படி அப்படிங்கிறத என்ன பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நியூ மார்க்கெட்டுன்னு போகிறனால அப்போ நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கணும்ல. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சேனலும் என்னது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? ஓகே டன். ஸோ இதான் என்னதுன்னா மார்க்கெட் டெவலப்மெண்ட்டில். சரி ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து மார்க்கெட்டு சேம் இந்தியாவிலே இருந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் புதுசாக இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு என்ன பேர், அப்போ அதுக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு நேம். ஸோ அப்போது ப்ராடக்டை நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தேவை, எனக்கு இன்னோவேஷன்ஸ் தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டிசைன் பண்ணுற எக்ஸ்பர்டைஸ்டு ஸ்கில்ஸ் எனக்கு தேவை. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், ப்ராடக்டை நான் என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் தான் என்னது, இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ எனக்கு இந்தியாவில் என்ன மார்க்கெட்டு, என்ன நீடு, அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், இன்னோவேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்னோவேட்டிவாக நான் ப்ராடக்ட்டை கொடுத்தேன். ஸோ அப்போ நான் இந்தியாவிலே வந்து க்ரீக் யோகட் கொடுக்குறேன் அப்படின்னா இட்ஸ் என்னது, இட்ஸ் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஓகேவா? இப்போ நான் இந்தியாவிலே இல்லை, சேம் மில்க்கும் சேவ் பண்ணல. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக க்ரீக் யோகட்டை ஒட்டுமொத்தமாக யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா எல்லாத்துக்கும் கொண்டு போகிறேன். அப்போ அதுக்கு பேர் என்ன, அப்போ ப்ராடக்ட்டும் நியூ, எனக்கு மார்க்கெட்டும் நியூ. அப்போ அதுக்கு பேர் டைவர்சிஃபிகேஷன். அப்போ அதுக்கு பேர் என்ன, டைவர்சிஃபிகேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இதில் ரெண்டுமே நியூன்னு இருக்கனால நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அதில் நம்மளுக்கு ரிஸ்க் ரொம்ப ஹை. சரியா? ரிஸ்க் ரொம்ப ஹை. அதே மாதிரி இங்கே ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ரிஸ்க் என்னது, ரொம்ப லோ. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பண்ணுறோம், ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறோம், அப்படி இல்லைனா மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறோம், இதை மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ரிஸ்க் என்னது, மாட்ரேட்டாக இருக்கும். கரெக்டாக? இங்கேயும் நம்மளுக்கு ரிஸ்க் மாட்ரேட்டாக, இங்கேயும் நம்மளுக்கு ரிஸ்க் மாட்ரேட். இப்போ நான் ரெண்டுமே நியூவாக கொண்டு வரேன் அப்படின்றப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு என்னது, ரிஸ்க் அதிகம். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு அன்சர்டைனாக நிறைய விஷயம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவேராக இருக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் அன்சஃப்ஸ் ப்ராடக்ட் மார்க்கெட் க்ரோத் மேட்ரிக்ஸ். ஓகேவா? டன். இப்போது இதுக்கு உங்களுக்கு என்னென்ன விதமான கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஜஸ்ட்டு இந்த ப்ராடக்டை இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து பிளெயினாக ஒரு கொஷின் வரும். அப்படி இல்லையா வேறு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது, இவங்க வந்து இவங்களுடைய பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ கம்பெனி வந்து அன்சர்வ் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் க்ரோத் வந்து ஆப்ஷனாக கொடுக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ நீங்கள் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மேட்ரிக்ஸ் வந்து ட்ரா பண்ணி நீங்கள் அப்போது அந்த கம்பெனி நேம் என்ன கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் சொல்லணும்.
சரியா? வேறு என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேஸாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, இதில் வந்து ப்ராடக்ட் வந்து நியூவாக பண்ணுறாங்க, பட் மார்க்கெட் வந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் தான். அப்போ இது என்னது அப்படின்னு கேட்பாங்க, கேஸ் மாதிரி. ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லை 2 மார்க் அந்த மாதிரி வச்சு ஒரு சப் கொஷினாக கேட்பாங்க. ஃபோர்த் மாடல் என்ன அப்படின்னா, ஒரு சப் கொஷினாக வந்து ஒரு 4 பாயிண்ட் வந்துடும் இப்படி. ஓகேவா? ஸோ இப்படி வந்துடும். இதில் என்னென்னா ஒரு கேஸும் கொடுத்துருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு இதில் ஏதோ ஒரு ஆன்சராக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை எழுதுவோம் ஏன் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த அன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸோட கொஷின் மாடல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். சரியா? ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஜி growth மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்னது? பிசிஜி growth மேட்ரிக்ஸ். சேம் நம்ம என்ன பண்ணலாம், ப்ளைனாக வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது vertical axis ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ vertical axisல என்ன பிளேஸ் பண்ணணும், ஹரிசாண்டல் ஆக்சிஸில் என்ன பிளேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன மேட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கோம், பிசிஜி growth ஷேர் மேட்ரிக்ஸ். ஓகேவா? டன். இந்த பிசிஜி growth ஷேர் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதை எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எதில் போடணும். நம்ம ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டோன்னா அதில் நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சேல் பண்ணுவோம். அப்போது எனக்கு அதிகமாக நான் எந்த ப்ராடக்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதிகமாக நான் எந்த ப்ராடக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், அமௌண்ட்டை போடணும், எதுக்கு நான் அதிகமாக எனக்கு கேர் எடுத்துக்க தேவை கிடையாது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த பிசிஜி மேட்ரிக்ஸை நான் ஃபாலோ பண்ணணும். எதுக்கு? இப்போ நான் கம்பெனியில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது, எதுக்கு நான் அதிகமாக கவனம் செலுத்தணும், எதுக்கு நான் அதிகமாக அமௌண்ட் போடணும், எதை நான் கவனிக்க தேவையில்லை, இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன மேட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், பிசிஜி. இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. சரியா? ஓகே டன். சரி, இந்த பிசிஜி மேட்ரிக்ஸ்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் கன்சல்டிங் குரூப். ஓகேவா? கன்சல்டிங் குரூப். சரி, ஓகே. ஸோ அப்போது இதில் நம்மளுடைய ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இதில் சொன்ன மாதிரி growth ஷேர், இது 2 விஷயந்தான். ஓகேவா? ஸோ vertical ஆக்சிஸில் நம்ம எதை பிளேஸ் பண்ணுறோம், எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய growth ரேட், மார்க்கெட்டோடைய growth ரேட். சரியா? ஹரிசாண்டல் ஆக்சிஸில் எதை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டோடைய ஷேர். ஓகேவா? டன். சரி, இதில் நம்ம என்ன பிளேஸ் பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய வேலை vertical ஆக்சிஸில் என்ன, ஹரிசாண்டல் ஆக்சிஸில் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ vertical ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோட growth, ஹரிசாண்டல் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோடைய ஷேர். இது புரியுதுல? செகண்ட் திங் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கம்பெனியில் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை பர்டிகுலர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் யூனிட்டையோ நம்ம எடுத்துக்கிறோம். இது என்ன டைப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் என்னது, நம்மளுடைய செகண்ட் ஸ்டெப். என்ன டைப் அப்படின்னு கண்டிப்பாக அந்த டைப்பு நம்மளுக்கு ஒரு 4 டைப்ஸில் இருக்குது. சரியா? என்ன டைப் அப்படின்னு தான் இப்போ நம்ம வரிசையாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஓகே டன். அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம். போன வாட்டி எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூன்னு பிரித்த மாதிரி இந்த வாட்டி நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஹை அப்படின்னு பிரிக்க போகிறோம். சரியா? ஓகே டன். ஸோ ஃபஸ்ட்டு growth ரேட் அப்படின்னு பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக வெர்டிக்கலில் லோ அண்ட் ஹை அப்படின்னு வச்சுக்கிறோம். சரியா? டன். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வந்து ஹை அண்ட் லோ அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? டன். ஸோ இப்போ மேட்ரிக்ஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு growth ரேட்டும் ஹையு அண்ட் தென் நம்மளுடைய மார்க்கெட் ஷேரும் ஹை அப்படின்னா அதுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், அவங்கள ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? என்னது, நம்மளுக்கு growthம் ஹை மார்க்கெட்டும் ஹை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டையோ இல்லை அந்த யூனிட்டையோ நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டார் யூனிட் ஆர் ஸ்டார் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த டைப்பை. சரியா? செகண்டாக என்ன அப்படின்னா நம்மளுக்கு growth வந்து லோவாக தான் இருக்குது ஆனால் ஷேர் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேஷ் கவ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், கேஷ் கவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? டன். இப்போது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து growth ரேட் ஹையாக இருக்குது, பட் மார்க்கெட் ஷேர் பார்த்தோன்னா லோவாக இருக்குது. ஹையாக இருக்குது பட் லோவாக இருக்குது. அப்போ அது எங்கே வரும், இங்கே வரும். அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா என்னன்னே தெரியல, விச் இஸ் கொஷின் மார்க். என்ன இந்த டைப்பு
அப்படின்றது என்னது கொஷின் மார்க். ஏன்னா நம்மளுக்கு என்னது ஷேர் லோவாக இருக்குது ஆனால் growth ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ ரெண்டுமே லோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன டைப்புன்னு நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் டாக் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய செகண்ட் டைப் உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னது நம்மளுடைய கம்பெனியில் இருக்க பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இல்லை பிஸ்னஸ் யூனிட்டோ நம்ம என்ன டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஒன்று ஸ்டாரு அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம் இன்னொன்று கவ்வு, செகண்டா கவ்வு, தேர்டா என்ன பண்ணுறோம் கொஷின் மார்க்கு, ஃபோர்த்தா என்ன பண்ணுறோம் டாகி. கரெக்டா? ஓகே டன். டாகி மாதிரி இல்லையா? ஓகே டன் டாகி டன். ஸோ அப்போது இந்த 4 டைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ப்ராடக்ட் என்ன டைப்புன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு அடுத்த ஸ்டெப்பாக என்ன அப்படின்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல ஸ்டார்னோ இல்லை வந்து கவுனோ இல்லை கொஷின் மார்க்குனோ இல்லை டாகினோ நம்ம என்ன பண்ணுறோம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போது பர்டிகுலர் டைப்புக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப். அதுக்கு என்னது அடுத்ததான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப். ஸ்டாராக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி பில்ட் ஸ்ட்ராட்டஜி. என்னது பில்ட். இது எதுக்காக பில்ட் அப்படின்னா நம்ம இதில் தான் அதிகமாக என்ன பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? டாக் பார்த்தோம்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைவர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் நம்ம கவனமே செலுத்தக்கூடாது. இதை வந்து ஒன்று செல்லு இல்லை லிக்விடேட் பண்ணிடணும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை இல்லை இந்த பர்டிகுலர் யூனிட்டை நம்ம என்ன பண்ணணும் ஒன்று சேல் பண்ணிடணும் இல்லை லிக்விடேட் பண்ணிடணும்னு அர்த்தம். இப்போ இடையில இருக்குல்ல இந்த ரெண்டு தான், அதாவது கவ் அண்ட் கொஷின் மார்க். ஸோ கவ் அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்னது க்ரோத் கம்மி. கரெக்டா? பட் ஆனால் நம்மளுக்கு மார்க்கெட் ஷேரு அதிகம். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா அப்படிப்பட்ட கேஷ் கவுஸை ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு நம்மளுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். அதே ஸ்டாருக்குன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்னா அதனால தான் பில்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னோம். இப்போ கொஸ்டின் மார்க் இருக்குல்ல இது என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால இதுக்கு ஹோல்டு ஸ்ட்ராட்டஜி இது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? டன். இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் பிசிஜி மேட்ரிக்ஸில் நம்ம எப்படி வந்து பண்ணணும் அப்ரோச் பண்ணணும் ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஆக்சஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சஸில் நம்ம என்ன பண்ணுறோம் பிசிஜியோட 2 ஃபேக்டர் என்ன, ஒன்று மார்க்கெட்டோட க்ரோத், இன்னொன்று மார்க்கெட்டோட ஷேரு. இது நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அடுத்ததுக்கான லெவல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் ப்ளேஸ் பண்ணிடுறோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓவர். செகண்ட் ஸ்டெப்பு நம்மளுடைய பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்க பர்டிகுலர் யூனிட்ஸே ஏதோ ஒன்று நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அது ரெண்டில் என்னன்னு முடிவு பண்ணிவிட்டு அது நம்ம ஸ்டாரா கேஷ் கவா கொஸ்டின் மார்க்கா டாக்ஸா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், விச் இஸ் செகண்ட் ஸ்டெப். கரெக்டாக? தேர்ட் என்ன நம்ம ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் என்ன டைப்புன்னு முடிவு பண்ணோன்னே அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக? இப்போ சொல்லுங்கள் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்ஸாக இருந்தால் என்னது ஸ்டார்ஸாக இருந்தால் நம்ம பில்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதில் நம்ம அதிகமாக என்ன பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும். கரெக்டாக? கவ்வாக இருந்தால் என்ன பண்ணணும் என்ன ஸ்ட்ராட்டஜி அதுக்கு கவ்வாக இருந்தால் ஹார்வெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையா? இல்லை, லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் தேவை. டாக்ஸாக இருந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி D4 டைவர்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டைவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையா? இல்லை, ஒன்று இதை சேல் பண்ணிடணும் இல்லை லிக்விடேட் பண்ணிடணும், அதான் நம்மளுக்கு நல்லது. கொஸ்டின் மார்க் என்ன ஸ்ட்ராட்டஜி அது என்ன பண்ணணும்னே தெரில. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம் ஹோல்ட் பண்ணி ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம். ஹோல்டு ஹெவி ரெண்டுமே ஹெச்சிருக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விச் நீட்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் ஆக்சஸ் அண்ட் செகண்டு ஐடென்டிஃபைங் விச் டைப் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இல்லை வந்து எஸ்பியூ என்ன டைப் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம் இந்த 4ல். அடுத்து என்ன டைப்புன்னு ஒன்ஸ் தெரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அது பில்டா ஹார்வெஸ்டா ஹோல்டா டைவர்ஸ்டா அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிசிஜி க்ரோத் மேட்ரிக்ஸ். ஓகேவா? தென் இதில் நம்மளுக்கு ஐசிஐ மெட்டீரியலில் சூப்பராக வந்து ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அந்த கொஷின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வெயிட்
அண்ட் இண்டஸ்ட்ரி கம்பரைசஸ் ஆஃப் ஒன்லி 2 ஃபிலிம்ஸ் அப்படின்னு போட்டு சூர்யா அண்ட் சந்தா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சூர்யாவுடையதுக்கு தான் வந்து நம்ம பிசிஜி மேட்ரிக்ஸ் வந்து போடணும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் எந்த 2 ஃபேக்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று மார்க்கெட் ஷேர், இன்னொன்று க்ரோத் ரேட்டு. அதை மட்டும் பார்த்து நீங்கள் வந்து அந்த மேட்ரிக்ஸில் ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஈஸியாக அந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசிஜி மேட்ரிக்ஸில் இருக்க கன்ஃபியூஷன்லாம் போயிடும். சரியா? அதுக்கப்புறம் வந்து கொஸ்டினில் சப்போஸ் கேட்டிருக்காங்க எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் இந்த டைப்புக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அது வந்து ஹோல்டா, ஹார்வெஸ்டா, வந்து டைவஸ்டா, இதெல்லாம் வந்து நம்ம போடணும். சரியா? ஓகே டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பிசிஜி க்ரோத் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ஏடிஎல் மேட்ரிக்ஸ். ஸோ ஏடிஎல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதில் அதிகமாக டைம் போட மாட்டாங்க. பட் அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன் டைம் போட மாட்டாங்கன்னா இந்தந்த விஷயத்தினால தான். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து அதில் டைம் போடுறதுக்கு கொஞ்சம் இதுக்கு போய் நம்ம அதிகமாக டைம் போடணுமா அப்படின்னு இருக்கும். பட் அது ஏன் அப்படி போட மாட்டாங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறனால தான் அவங்க போட மாட்டாங்க. பட் இது ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் விடவே ஈஸியாக இருக்கும். இதில் அவங்க சொல்ல வரதே 2 விஷயம்தான். ஒன்று அவங்களுடைய ஸ்டேஜஸ், அதாவது நம்ம குழந்தையா இருந்து வயசாகிற வரையும் என்ன ஸ்டேஜ் இருக்குமோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரியோடைய மெச்சூரிட்டி ஸ்டேஜஸும் இருக்கும். சரியா? ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ இந்த ஏடிஎல் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று நம்மளுடைய ஸ்டேஜஸ், செகண்டு பொசிஷன், கம்பெனி என்ன பொசிஷனில் இருக்குது இப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இருக்கிறதோட எல்லா மேட்ரிக்ஸோட ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டேஜஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக், க்ரோத்து, மெச்சூரிட்டி, அப்புறம் ஏஜிங். நம்மளுடைய வயசில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பிறப்போம், அடுத்து வளருவோம், அப்புறம் மெச்சூர் ஆகும், அடுத்து ஏஜ் ஆகிடும். இது தானே சேம் லைக் தட். அதே மாதிரி தான் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். அதை தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஸ்டேஜஸை வந்து போட்டிருப்பாங்க. அடுத்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பொசிஷன். ஸோ கம்பெனி என்ன பொசிஷனில் இருக்குது, டாமினேட்டாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா, ஃபேவரபிளாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து டெனபிளாக இருக்கா, இல்லை வீக்காக இருக்கா. ஸோ அடுத்து அதோடைய கம்பெனியோடைய பொசிஷனை பார்க்கணும். ஸோ இப்படி நம்ம பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஏதோ ஒரு செக்மெண்ட்டில் நம்மளுக்கு மேட்ச் ஆகிடும். இப்போ நம்ம கம்பெனி வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜில் இருக்குது. பட் காம்படிட்டிவ் பொசிஷன் பார்த்தோன்னா டெனபிள் இருக்குது. அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. டர்ன் அரவுண்டு, இல்லை மிக்சியிலே ஹோல்ட் பண்ணணும். அதாவது பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்பிள்கிட்ட மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், இல்லை என்ட்ரன்ஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம கம்பெனி வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க ஸ்டேஜ், நம்மளுடைய பொசிஷன் பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா எம்ப்ரியானிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இங்கே. அப்போ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், நம்மளோட இந்த நல்ல க்ரோத் ஆகுது, ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். புதுசாக நம்ம நிறையா என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ புரியுதா எதுக்கு இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு? ஜஸ்ட்டு நம்மளுடைய கம்பெனியோடைய பொசிஷனை நம்ம அனலைஸ் பண்ணிட்டாவே ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் என்ன விதமான ஒரு கொஷின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த பொசிஷனை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. டாமினா என்ன, ஸ்ட்ராங்னா என்ன, ஃபேவரபிளாக என்ன, டெனபிள்னா என்ன, வீக்னஸ்னா என்ன, இதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்டெப் என்னவாக இருக்க போகுது, ஃபஸ்ட்டு நம்மளுடைய 2 ஃபேக்டர்ஸ். ஒன்று வந்து ப்ராடக்ட்ஸ் லைஃப் சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ். செகண்ட் என்னது, நம்மளோட இண்டஸ்ட்ரியோட பொசிஷன். இதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அது எங்கே ப்ளாட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎல் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஓகே டன். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன மேட்ரிக்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஜேஇ மேட்ரிக்ஸ். என்ன மேட்ரிக்ஸ், ஜேஇ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது இந்த ஜேஇ மேட்ரிக்ஸை எப்படிலாம் அவங்க சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜேஇ மேட்ரிக்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக் மேட்ரிக்ஸ். சரியா? இதுதான் ஆக்சுவலாக ஓஜி ஃபார்மே ஆக்சுவலாக. ஓகேவா டன்னா? இப்போது வேறு எப்படிலாம் அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது. செகண்ட் வந்து ஸ்பாட் லைட் மாடல். என்னது, ஸ்டாப் லைட் ஸ்ட்ராட்டஜி மாடல். ஓகேவா? வேறு என்ன எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸ் பிளானிங் மேட்ரிக்ஸ். பிஸ்னஸ் பிளானிங் மேட்ரிக்ஸ். வேறு எப்படி சொல்கிறாங்கன்னா ஜேஇயோட 9 செல் மேட்ரிக்ஸ். அப்புறம் சிம்பிளாக ஜேஇ மாடல். ஓகேவா? ஸோ இப்படிலாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜேஇ மேட்ரிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ கொஷின்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் கொஷின்ஸில் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகணுமா, ஆகக்கூடாது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதனால இனிமேல் ஆகக்கூடாது. ஓகேவா?
டன். இப்போது நம்ம எப்படி இதை வந்து நம்ம இந்த ஜேஇ மேட்ரிக்ஸை நம்ம வந்து கிரிட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம இதை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போது, vertical axis போட்டுக்கலாம். ஸோ vertical axis and horizontal axis. ஸோ ஜேஇ மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ 9 செல் மாடல். என்னது 9 செல் மாடல். அப்போ 9 செல்னா என்ன, 3x3 மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். ஸோ அப்போது 3x3 நம்ம போட்டோம்னா இப்படி வருமா, கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ 3x3 போட்டால் இப்படி வரும். இப்போ vertical axisல நம்ம என்ன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா அட்ராக்டிவ்னஸ். என்னது அட்ராக்டிவ்னஸ். ஸோ என்ன 2 ஃபேக்டர்ஸ் இவங்க சொல்கிறாங்கன்னா, ஒன்று அட்ராக்டிவ்னஸ், இண்டஸ்ட்ரியோட அட்ராக்டிவ்னஸ், அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஸ்னஸோடைய ஸ்ட்ரென்த்து. சரியா? இப்போ இதோடைய லெவல்ஸை நம்ம பார்த்தோன்னா தான் என்ன லெவல்ஸு, மார்க்கெட் அட்ராக்டிவ்னஸ் லோவா, மீடியமா, ஹையா, அண்ட் தென் பிஸ்னஸோடைய ஸ்ட்ரென்த்து எப்படி, ஸ்ட்ராங்கா இல்லை ஆவரேஜ் தானா இல்லை வீக்கா அப்படின்னு. இப்போ புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஆஸ் யூஷுவல் வெர்டிக்கல் ஆக்சிஸ் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஸோ வெர்டிக்கல் ஆக்சிஸில் நம்மளுக்கு என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, லோவு, மீடியம், ஹையு, அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸில் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன இருக்குது, ஸ்ட்ராங்கா, ஆவரேஜா, வீக்கா. வெர்டிக்கல் ஆக்சிஸில் என்ன நம்ம பிளேஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியோடைய அட்ராக்டிவ்னஸும், ஹரிசாண்டல் ஆக்சிஸில் நம்ம என்ன பிளேஸ் பண்ணுறோம், பிஸ்னஸோடைய ஸ்ட்ரென்த்தும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரியுதா? செகண்ட் ஸ்டெப் என்னது, செகண்ட் ஸ்டெப் தான் நம்மளுடைய பிஸ்னஸ் என்ன பொசிஷனில் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேக்டர்ஸை நம்ம பண்ணி எங்கே நம்ம என்ன பண்ணணும், பிளாட் பண்ணணும், எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? டன். இப்போது நம்மளுடைய பிஸ்னஸ் அட்ராக்டிவ்னஸையும் பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்தையும் கன்சிடர் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து இப்போ பிளாட் பண்ணுறோம். நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து அட்ராக்டிவ்னஸ் வந்து ஹை டு மீடியமில் இருக்குது. ஓகேவா? பட் நம்மளுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த்து பார்த்தோம் அப்படின்னா ஹை டு ஆவரேஜில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய 2 திங்ஸுமே மீடியம் டு ஹைலே இருக்குது. மீடியம் டு ஹை. அது மாதிரி பிஸ்னஸ் அட்ராக்டிவ்னஸும் மீடியம் டு ஹையே, அண்ட் தென் பிஸ்னஸோடைய ஸ்ட்ரென்த்தும் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி மாட்ரேட் டு ஸ்ட்ராங்கில் இருக்குது. அதாவது பாதிக்கும் மேற்பட்டு இருக்குது. அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு இந்த ஜேஇ மாடலில் சொல்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட். நம்ம தாராளமாக அதில் காசை போட்டு மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்மளுடைய மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரியா? இது புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுடைய சப்போஸ் நம்மளுடைய பிஸ்னஸோடைய நம்மளுடைய அட்ராக்டிவ்னஸோ ஸ்ட்ரென்த்தோ லோ, மீடியம், வீக் இந்த சுச்சுவேஷன்ஸே வருது. அதாவது இங்கே இங்கே இங்கே. புரியுதா? ஓகேவா? ஸோ பாதி வந்து நம்மளுக்கு லோனும் இந்த மாதிரி ஆவரேஜும் மீடியமும் இந்த மாதிரி வந்து கிராஸ் ஆன பிளேஸில் நம்மளுக்கு பிளாட் ஆகுது அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, செலக்ட் அண்ட் ஏர்ன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க, செலக்ட் அண்ட் ஏர்ன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த கிராஸ் போர்ஷனில் வர்றது என்ன சொல்கிறாங்க, செலக்ட் அண்ட் ஏர்ன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்னென்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரி ஆவரேஜாக தான் இருக்குது. அட்ராக்டிவ்னஸ் நம்மளுக்கு லோவாக இருக்குது. அட்ராக்டிவ்னஸும் லோவாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு எங்கே வருது, பேலன்ஸ் இருக்க ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வருதுல்ல. அப்போ அங்கே நம்மளை சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஆர் டைவர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஹார்வெஸ்ட் ஆர் டைவர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷனில் என்ன சொல்கிறாங்க, ஹார்வெஸ்ட் ஆர் டைவர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருக்கும். இப்போ இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய அட்ராக்டிவ்னஸ் மீடியம் டு ஹைலே இருக்கிறப்போ என்னது அட்ராக்டிவ்னஸும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் நம்ம என்ன பண்ணுறோங்க, இன்வெஸ்ட் ஆர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த கிராஸில் வரப்போ இந்த பிளேசஸில் நம்மளுக்கு பிளாட் ஆகுறப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, ஜஸ்ட் செலக்ட் அண்ட் ஏர்ன், மெயின்டைனிங் த ஸ்டெபிலிட்டி. கரெக்டாக? அடுத்து பேலன்ஸ் இருக்க இடத்துல வரப்போ ஒன்று அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லை டைவர்ஸ்ட் பண்ணுறோம். கரெக்டாக? ஓகே டன். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ஜேஇ மேட்ரிக்ஸ். ஸோ இப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் லெசன் வந்து என்டையராக ஓவர் ஆகிடுச்சு. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். கரெக்டாக?
ஸோ இந்த இன்டென்சிஃபிகேஷன், டைவர்சிஃபிகேஷன், மர்ஜர் அண்ட் அக்விசிஷன், ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ், அண்ட் தென் வந்து இந்த மெயின்டைனிங் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, ரெட்ரன்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி, அண்ட் தென் 4 டூல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்ஸ் விச் இஸ் டர்ன் அரவுண்ட் அண்ட் டைவர்ஸ்மெண்ட் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்போ புரியுதா என்ன ஃப்ளோவில் நம்ம படிக்கணும் அப்படின்னு? ஓகே டன். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஒரு சாப்டரில் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.